ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாண்டி முனீஸ்வரர், அதாவது மதுரை மண்ணில் உள்ள பாண்டி முனீஸ்வரரை பற்றி யார் யாருக்கெல்லாம் தெரியும், என்னென்ன விஷயம்லாம் தெரியும், எப்படியெல்லாம் தெரியும், அவர் எப்படி அந்த ஊருக்கு வந்தார், அவரை ஏன் வழிபடுறாங்க, அவர் யார், அவருக்கு எப்படி கோயில் எடுக்கப்பட்டது, இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லலாம், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்ம மதுரை மண்ணுக்கு கரூர்லேருந்து ஒரு தம்பதியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பஞ்சம் பிழைப்பதற்காக நம்ம மதுரைக்கு வராங்க. மதுரைக்கு வந்துட்டு இருக்க இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் படுத்துக்கிறாங்க. அவங்க அப்படி படுத்திருக்கக்குள்ளே அந்த பெண்மணிக்கு வந்து கனவு வருது. கனவில் ஒரு ஆண் நபர் வந்து நல்ல வெள்ளை வேஷ்டி கட்டி, தலையில் ஒரு தலப்பாக்கட்டு துண்டு கட்டி, கையில் சுருட்டு வச்சுட்டு நிற்கிற மாதிரி கனவு வருது. அந்த கனவில் வந்த அந்த ஆண் நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ படுத்திருக்க இந்த இடத்துல 8 அடி நீ தோண்டின அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சிலை கிடைக்கும். அந்த சிலையை எடுத்துகிட்டு போய் இதே இடத்துல நீ கோவில் கட்டி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்கள் வம்சாவளியை தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னா, நீங்களே பூசாரிகளாகவும் நீங்களே என்னை வழிபடுற ஒரு பக்தர்களாகவும் இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நன்மையை செய்வேன். இன்னொன்று வந்து, நான் வந்து இந்த மண்ணை ஆண்ட மன்னன் தான், மேன் சின்னத்தை கொண்ட பாண்டிய மன்னன் தான் நான். இந்த மதுரை மண்ணை ஆண்ட மன்னனும் நானே. நான் கண்ணகி என்ற ஒரு பெண்ணிற்கு தவறான நீதி சொன்னதன் காரணத்தால் என் உயிரை நானே மாய்த்து கொண்டேன். பின்பு சிவனிடம் போய் சேர்ந்தேன். சிவன் சொன்னார், அறியாத செய்த தவறிற்காக உன் ராஜ்யத்தை நிறுத்துவது மிகவும் தவறு. நீ மீண்டும் பூலோகத்தில் போய் பிறப்பெடுப்பாய், பாண்டிய மன்னனாக மீண்டும் வலம் வருவாய் அப்படி சொல்லி சிவன் சொல்கிறாரு. அதுக்கு உடனே பாண்டிய மன்னர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேண்டாம், எனக்கு வந்து மனித ஜென்மமே வேண்டாம், நான் வந்து கடவுளாக போகணும். கடவுளாக போனாலும் என்னோட மண்ணுக்கே நான் வந்து கடவுளாக போகணும், அதாவது மதுரை மண்ணுக்கே நான் கடவுளாக போகணும். என் ஊர் மக்களை நான் காக்க வேண்டும், என் மண்ணை நான் காக்க வேண்டும். அதற்காக மதுரை மண்ணிலே என்னை கடவுளாக நீங்கள் உபசரியுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே சிவனும் வந்து ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து சிலையாகவே, இப்போ பாண்டியையா என்ன சிலையில் இருக்காரோ இதே சிலையாகவே மதுரை மண்ணில் ஒரு இடத்துல புதைஞ்சிருந்ததாகவும் சொல்லப்படுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி இப்போ நடத்தி வந்துட்டுருக்காங்க. இப்போ வரையிலும் அந்த பூசாரிகள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, கரூர்லேருந்து வந்த அந்த தம்பதியர்கள் இருக்காங்களே, அவங்க ஜென்ரேஷன் தான் தொடர்ந்து வந்து இப்போ வரையிலும் பாண்டியையாவுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இன்னொன்று, பேய் பூத பிசாசுகள் இதெல்லாமே, காத்து கருப்பு இதெல்லாமே பாண்டியையாவோட எல்லையில் வந்துருச்சு அப்படின்னா நெருப்பில் தள்ளிவிட போகிறாங்க அப்படின்ற ஒரு பயம் கொடுக்குமா. அவரோட எல்லைக்கு வந்தோம் அப்படின்னாலே ஒன்று அது தடங்களாகவே விட்டுருமா, இல்லை அப்படின்னா எல்லைக்கு தப்பி தவறி தெரியாமல் வந்துருச்சு அப்படின்னாலும் கதருமா, என்னை விட்டுருங்க, போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கதருமா. அவரோட அந்த ஜீவனுக்கு அந்த ஆன்மாக்கள் அத்தனையும் கட்டுப்படுமா. இன்னொன்று இதை நான் சொல்லியே ஆகணும், பெண்கள் மேலே வந்து பாண்டி முனீஸ்வரர் ஐயா வராரு அப்படின்னு ஒரு அம்மா ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஓகே, அது வந்து அவர் பெண்கள் மேலே ஆசைப்பட்டு வருவார், அவங்க அழகில் ஆசைப்பட்டு வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ஆண்மகன் வெளியில் வேலைக்கு போகிறான் அப்படின்னா தன்னை காத்துக்கொள்கிற அளவுக்கு அவனுக்கு திறமை உண்டு. அதே ஒரு பெண்மணி வந்து மனதளவில் திறமையானவளாக இருந்தாலும், சொல்லுங்கள், மனதளவில் திறமையானவளாக இருந்தாலும் வெளி உலகத்திற்கு அவள் ஒரு பயந்தாங்கோலி. எனவே மதுரை மண்ணில் இருக்க முக்காவாசி பெண்கள் வழிபடுவது பாண்டியையாவை மட்டுமே. தனக்கு ஒரு காற்று, இப்போ ஒரு சூறாவளி காற்று தன்னை நோக்கி வருது அப்படின்னா, ஐயா என்னை காப்பாற்றுங்க பாண்டியையான்னு சொன்னால் போதும், அடுத்த செகண்ட் அந்த சூறாவளி அப்படியே சுருங்கி குட்டி காற்றா அப்படி க்ராஸ் பண்ணி போயிடும். அந்தளவுக்கு அந்த ஐயா வந்து நம்மளை பாதுகாப்பார். நிறைய பேர் உடம்புல வந்து அவர் வந்திருக்காரு. நானும் குழந்தையிலேருந்து கிராமத்தில் வளர்ந்த ஆள் தான். அப்போ சாமி ஆடும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் பாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, இவ தனியாக போயிட்டு இருந்தா ஒரு காற்று வந்துச்சு, அந்த காற்று வந்து இவளை தாக்கிடக்கூடாதுன்னு சொல்லி இவள் உடம்புல பாதுகாக்கிறதுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன். இதனால் எனவே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பெண்களை பாதுகாப்பதற்கு மட்டுமே பாண்டி ஐயா பெண்களின் உடலில் புகுகிறார். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, அந்த நம்ம ஐயா கோயிலில் வந்துட்டு நான் வந்து, நீங்கள் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க,
இதிலேருந்து என்னால் வெளிவர முடியலை, இந்த கஷ்டத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதிலேருந்து என்னை வெளிக்கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கெடா வெட்டுறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா பாண்டி ஐயா அதை 48 நாள் இல்லைன்னா 48 மண்டலங்களுக்குள்ளே அதை முடிச்சு கொடுத்துருவாரு. அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம போய் அந்த கெடாவை கண்டிப்பாக வெட்டி ஆகணும். வெட்டலை அப்படின்னா அப்புறம் பாண்டி ஐயா நம்மளை வெட்டிடுவார். அந்தளவுக்கு ஆக்ரோஷமான மனுஷன். அவரை இந்த ஆடி மாதங்களில் ஒரு சில நாட்களில் பார்த்தோன்னா சங்கிலியால் கட்டி போட்டிருப்பாங்க. அவ்வளோ கோபம் வரும் அவருக்கு. அந்த டைமில் மட்டும் செல்ஃபி எடுக்கக்கூடாது, ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கக்கூடாது, ஏன்னா அவர் ஆக்ரோஷமாக இருப்பாருன்னு சொல்லுவாங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்கள் தோழி. டாட்டா, பை பை, டேக் கேர்.